ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனலில் பீன்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம பீன்ஸை பிரியாணி அப்படி இல்லைனா குருமாவில் சேர்ப்போம். அதுவுமே இல்லைன்னா பீன்ஸ் பொரியல் செய்வோம். பீன்ஸும் கேரட்டும் போட்டு கூட தேங்காய் பூ போட்டு பொரியல் செய்வோம். பீன்ஸ் கேரட் கோஸும் போட்டு பொரியல் செய்வோம். ஆனால் இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பீன்ஸ் பெரட்டல் எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஜூஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். பீன்ஸ் பெரட்டல் செய்கிறதுக்கு நான் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகும் நல்லா பொரியட்டும். கடுகு இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு நல்லா சீரகம் பொரிஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதோட 5-6 வெள்ளை பூண்டை, பெரிய சைஸ் வெள்ளை பூண்டை அதையும் நல்லா நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு 200 கிராம் அளவுக்கு பீன்ஸ் வாங்கி நல்லா கழுவிட்டு காம்பு பகுதியை நீக்கிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக நல்லா உடச்சி போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், பீன்ஸ் பெரட்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு லோ ஃப்ளேமில் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பீன்ஸ் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு. பெரட்டலுக்கு தேவையான மசாலா இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம 200 கிராம் அளவுக்கு பீன்ஸுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சரியாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு இதை அப்படியே மூடியை போட்டு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், தண்ணி சேர்க்காமையே நல்லா பதமாக வெந்திருக்கு. லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா தான் பீன்ஸ் நல்ல பதமாக வெந்து வரும். இதில் 1/4 கப் அளவுக்கு 2ஆம் பால் தேங்காய் பாலில் 2ஆம் பால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் தேங்காய் பால் சுண்டுற அளவுக்கு நல்லா வேகட்டும். ஒரு நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், தேங்காய் பால்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பால்லேயே பால் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு பெரட்டல் நல்ல ஜூஸியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் சரி, அதே நேரத்தில் பீன்ஸும் நல்லா பதமாக வெந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை மறுபடியும் நல்லா கிள்ளி போட்டு மறுபடியும் நல்லா பெரட்டிட்டு பரிமாறிடலாம். எப்பயுமே பீன்ஸ் வாங்கினா வழக்கமாக செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நல்ல பெரட்டலை நல்ல ஜூஸியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இதை மாதிரி செய்யலாம். நல்லா சுட சுட சாதத்தில் இந்த பீன்ஸ் பெரட்டலை நல்லா பெரட்டிட்டு அப்பளம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்காய் பால் மட்டும் ரெடியாக இருந்துச்சுன்னா 10-15 நிமிஷத்தில் உங்களுக்கு பீன்ஸ் பெரட்டல் ரொம்ப பிரமாதமாக ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஜூஸியாக இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த பீன்ஸ் பெரட்டலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரட்டல் ரெசிபீஸ் அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சைவ ரெசிபீஸ் ஏதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.